அன்பினர்களே, அமெரிக்க நெய்னா ஒரு 5 தினங்களாக ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் நடைபெற மாட்டாது என்று அவர் நேற்று சொல்லியிருந்த நிலையிலும், அது நேற்று இரவு கூட தாக்குதல்கள் அதிகமாக அங்கு தொடர்ந்திருக்கிறது. காரணம் என்ன? என்ன ஈரானிடம் சொல்லாமல் கேட்காமல் தானாக, அதாவது தனக்கு தானே தாலி கட்டுவது போன்றுதான் நெய்னா அந்த தன்னிச்சையான ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றார். இந்த நேரத்தில் நேற்று நள்ளிரவு தாண்டி நள்ளிரவுக்குள் பதிலடி தாக்குதல்களில் தனது 76வது அலை தாக்குதலை அமெரிக்காவின் 5வது கடற்படை தளங்கள் மற்றும் ஏனைய தளங்கள் மீது ஈரான் நேற்று முழுதாக தாக்குதல் செய்திருக்கின்றது. அவங்களோட என்ன ட்ரூ பிரமிஸ் 476 ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்க, போர் நடவடிக்கைகளை அதிகரித்து வரும் ஈடுபாட்டிற்கு மத்தியில் ஈரானுக்கு அருகே அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி சப்மரைனை கொண்டு நிறுத்துகிறான் பிரிட்டிஷ்காரங்க. அப்ப இதெல்லாம் ஒரு ஈரானை மடக்குவதற்கான ஒரு பின்வழியாக, அதாவது ஈரானை சற்று பின்பாங்க வைத்து ஒரு புத்திசாலித்தனமாக கள்ளத்தனமாக ஈரானுக்குள் நுழைவிற்கான ஒரு முன்னெடுப்பாகவே ஈரான் இதை பார்க்கின்றது. அதாவது ஈரானுக்கு அருகே அவங்களோட சப்மரைனை கொண்டு நிறுத்த வேண்டிய தேவை என்ன? அதுவும் சும்மா இல்ல, அணுசக்தியால் இயங்கும். அப்ப அது மிகவும் பவர்ஃபுல். அவங்களோட பிரிட்டிஷ் ராயல் சொல்ல தேவையில்லை, அவங்களோட ராயல் நேவியை கொண்டு நிறுத்திடுறாங்க. அப்போ அது ஒரு புறம் இருக்கு. நேற்று தாக்குதல்கள் மிகப்பெரிய சேதாரங்களை கொடுத்திருக்கிறது. வாங்கள் இந்த செய்திக்குள் நாம் நேரே செல்லுவோம். பதிலடி தாக்குதல்களின் 76வது அலையில் அமெரிக்காவின் 5வது கடற்படை மற்றும் பிற தளங்களை IRC குறிவைத்து தாக்கி இருக்கிறது. இஸ்லாமிய புரட்சியின் காவலர் படை IRC விரோத போக்கை கொண்ட அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய ஆட்சிகளுக்கு சொந்தமான இராணுவ உட்கட்டமைப்புகளை குறிவைத்து பதிலடி வான்வழி தாக்குதலாக இந்த தாக்குதலை செய்திருக்கிறது ஈரான். அப்ப இது ஆக ஒரு இவரை தானாக சொன்னாலும் கூட ஈரான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த தாக்குதலுக்கான அறிகுறியாக பார்க்கலாம். திங்கட்கிழமை மாலை ஒரு அறிக்கையில் IRGCயின் மக்கள் தொடர்பு துறை ஈரானுக்கு எதிராக சட்டவிரோதமாக அமெரிக்க ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பிற்கு எதிராக தொடர்ச்சியான பதிலடி நடவடிக்கைகளாக ஒரு பகுதியாக ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் இன் கீழ் 76வது அலை தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையின் போது சக்தி வாய்ந்த ரோன்கள், திரவ பொருட்கள் கொண்ட கியாம் மற்றும் திட எரிபொருள் கொன்ற சுல்பஹார் ஏவுகணைகளுடன் சேர்ந்து அமெரிக்காவின் 5வது கடற்படையும் அத்துடன் அப்பகுதி முழுவதும் உள்ள அல் தப்ரா, விக்டோரியா மற்றும் பிரின்ஸ் சுல்தான் தளங்களையும் தாக்கியதாகவே அந்த செய்தி தெரிவிக்கிறது. டெல் அபீவ், அஸ்கலோன், ஹைபா மற்றும் குஸ்டான் ஆகிய இடங்களில் உள்ள சியோனிச ஆட்சியின் இராணுவ உட்கட்டமைப்புகளும் கைர் ஜகான் மற்றும் கியாம் போன்ற கனரக திட, திரவ மற்றும் பலி செலுத்தக்கூடிய ஏவுகணைகளை குறிவைத்து தாக்கியதாகவே ஈரான் அறிவித்திருக்கிறது. அந்த உயரடுக்கு இராணுவ படை கூறியது, ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் தொடர்ச்சியான தாக்குதல் எதிரிகளின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவை ஊடுருவி சென்றதும் மற்றும் மூலோபாய இலக்குகளை அவை திறம்படவும் பரவலாகவும் தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஏவுகணை மற்றும் கடற்படை திறன் அளிக்கப்பட்டு விட்டது என்பது குறித்த போரை தூண்டும் அமெரிக்க மற்றும் சியோனிஸ்ட் அதிகாரிகளின் கூற்றுக்களையும் மாயைகளையும் தகர்த்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. நேற்று வெளியிடப்பட்ட முந்தைய அறிக்கை ஒன்றில் ஈராக்கின் பகுதி தன்னாட்சி பெற்ற குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள எர்பில் நகரில் பிரிவினைவாதிகளின் நிலைகள் மற்றும் அவர்கள் கூடும் இடங்கள் மீது தனது தரைப்படையின் ஆளில்லா விமான பிரிவு ஒரு பெரும் தாக்குதலை நடத்தியதாக IRG தெரிவித்திருக்கிறது. எதிரிகளுக்கு எதிராக ஈரானின் 75வது கட்ட பதிலடி தாக்குதலின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் IRGC தெரிவிக்கிறது. எதிரிகள் எங்கும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள். அவர்களின் தலைவிதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் நாங்கள் அவர்களை கண்டுபிடிப்போம் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகள் முழுவதும் இஸ்ரேலிய படைகளின் புதிய இராணுவ நிலைகள் மற்றும் மறைவிடங்களை குறிவைப்பதை ஈரானின் 75வது கட்டளை தாக்குதல்கள் உள்ளடக்கியதாகவும் IRGC தெரிவித்திருக்கிறது.
மேலும் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களின் நிலைகள் மற்றும் ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதலுக்கான ஒரு முக்கிய மையமாக விளங்கும் சவுதி அரேபியாவின் அல் ஹர்ஜில் உள்ள இளவரசர் சுல்தான் விமான தளத்தின் மீதும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவே ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறி இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி அவர்களின் மூத்த இராணுவ தளபதிகளை படுகொலை செய்து பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிரான தங்கள் குற்றவியல் ஆக்கிரமிப்பு செயலை தொடங்கியிருந்து இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாகவே ஈரான் தெரிவித்திருக்கிறது. எதிரிகள் ஈரானின் குடிமை உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி வசதிகளை வேண்டுமென்றே குறிவைத்து நூற்றுக்கணக்கான ஈரானிய மக்களை கொண்டுள்ளனர். இது பயங்கரவாத ராணுவ தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள நிலங்கள் மீதும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் சொத்துக்கள் மீதும் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை ஈரான் உடனடியாக தொடுத்தது. இந்த நிலையில் போர் நடவடிக்கைகளில் அதிகரித்து வரும் ஈடுபாட்டிற்கு மத்தியில் ஈரானுக்கு எதிரே அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலை பிரிட்டிஷ் ராயல் கடற்படை நிலைநிறுத்தி இருக்கிறது. பிரிட்டிஷ் ராயல் படை அல்டியூட் வகை அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலான HMS ஆன்சனை வடக்கு அரபிக் கடலில் நிலைநிறுத்தியுள்ளது. இதன் மூலம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அக்கப்பல் தாக்குதல் எல்லைக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் இந்த நீர்மூழ்கி கப்பல் மார்ச் 6 தொட்டு 2026 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரிலிருந்து புறப்பட்டு தற்போது மத்திய கிழக்கின் ஆழ்கடலில் இயங்கி வருகிறது என்றும் ஈரானிய ஆளில்லா விமான தாக்குதல்களை முறியடிப்பதற்காக டைப் 45 வகை அழிப்பு கப்பலான HMS டிராகன் சைப்ரஸுக்கு அனுப்பப்பட்டதையும் பிராந்திய வான் பாதுகாப்பு முயற்சிகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக F-35B மற்றும் யூரோஃபைட்டர் 4 விமானங்கள் அனுப்பப்பட்டதையும் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்கா மற்றும் அதன் மூலோபாய கூட்டாளிகளின் ராணுவ தளங்கள் மீது பதிலடி தாக்குதல்களை தொடுத்துள்ளது. பிரிட்டிஷ் ராயல் கடற்படையின் மேற்பரப்பு மற்றும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் தொகுப்புகள் இரண்டுமே மிக மோசமான செயல்பாட்டு விகிதங்களால் பாதிக்கப்பட்டுள்ளன. இது அவற்றின் ஆதரவு வழங்கும் திறனை கட்டுப்படுத்தியதுடன் மத்திய கிழக்குக்கு 2 பெரிய போர்க்கப்பல்கள் மட்டுமே அனுப்பப்படுவதற்கும் வழிவகுத்தது. இருப்பினும் அல்டியூட் வகை நீர்மூழ்கி கப்பல்களின் சர்வதேச அந்தஸ்து டைப் 45 வகை அழிப்பு கப்பல்களை விட கணிசமான உயர்ந்ததாகும். டைப் 45 வகை அழிப்பு கப்பல்கள் மிக மோசமான நம்பகத்தன்மையின் நீண்ட வரலாற்றை கொண்டிருப்பதோடு உலகில் மிக குறைந்த ஆயுதங்களை கொண்ட மற்றும் மிக குறைந்த பன்முகத்தன்மை வாய்ந்த அழிப்பு கப்பல் வகைகளில் ஒன்றாகவும் உள்ளன. இது அவற்றின் பயன்பாட்டை கடுமையாக கட்டுப்படுத்துகிறது. 6 அல்டியூட் வகை தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. இந்த வகை கப்பல்களின் உற்பத்தி காலம் மிகவும் நீண்டதாக இருந்துள்ளது. இந்த வகையில் முதல் கப்பலான HMS அல்டியூட் ஜனவரி 21 அடிக்கல் நாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் பிறகு ஆகஸ்ட் 2010 சேவையில் நுழைந்துள்ளது. 8வது மற்றும் இறுதி கப்பலான HMS அஜிலஸ் இன்னும் கட்டுமானத்தில் உள்ளது. HMS ஆன்சன் என்பது தற்போது சேவையில் உள்ள புதிய அல்டியூட் வகுப்பு நீர்மூழ்கி கப்பலாகும். இது ஆகஸ்ட் 2022 பணியில் சேர்க்கப்பட்டுள்ளது. 7000 டன் எடை கொண்ட இந்த கப்பல்கள் ஒவ்வொன்றும் ஸ்பியர்ஃபிஷ், டார்பிடோக்கள் மற்றும் BGM-109 டொமஹாக் பிளான் ஃபோக்ரூஸ் ஏவுகணைகள் ஆகியவற்றின் கலவையில் 38 வரை ஒருங்கிணைப்பட்டுள்ளது. மற்ற நீர்மூழ்கி கப்பல் வகைகளுடன் ஒப்பிடும் போது இது மிகவும் குறைவான ஏவுதிறன் ஆகும். குறிப்பாக அமெரிக்க கடற்படையின் ஓஹியோ வகுப்பு கப்பலான 144 டொமஹாக் ஏவுகணைகளை ஒருங்கிணைக்கின்றன. இது 4க்கும் மேற்பட்ட அல்டியூட் வகுப்பு கப்பல்களுக்கு சமமாகும். பிரிட்டிஷ் அழிப்பு கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் குரூஸ் ஏவுகணை தாக்குதல் திறன்கள் எதுவுமே இல்லை என்பதை கருத்தில் கொள்ளும் போது கப்பல்களின் இந்த வரையறுக்கப்பட்ட ஏவுகணை ஏவுதிறன் குறிப்பாக முக்கியத்துவம் பெறுகிறது. ஒவ்வொன்றும் சுமார் $2 பில்லியன் செலவில் கட்டப்பட்ட பிரிட்டிஷ் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் அவற்றின் ஒலி அடையாளங்களை குறைக்க 39,000 ஒலி தடுப்பு ஓடுகளை பயன்படுத்துகின்றன. மேலும் 390 மீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடியவை என்றும் சொல்லப்படுகிறது.
பிரிட்டிஷ் நீர்மூழ்கி கப்பல் படையின் திறன்கள் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அணுசக்தி கொள்கையின் முன்னாள் இயக்குனர் ரியல் அட்மிரல் பிலிப் மதியாஸ் டிசம்பர் மாதம் நிதி ஒதுக்கீட்டு குறைப்புகள் மற்றும் முக்கிய பணியாளர்களின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட பெரும் தோல்வி ஆகியவற்றால் அந்த படை அதிர்ச்சி அளிக்கும் குறைந்த செயல்பாட்டு திறன் விகிதங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டார். அவர் மேலும் கூறுகையில், ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தை நிர்வகிக்கும் திறன் ஐக்கிய ராஜ்யத்துக்கு இனி இல்லை என்றும், திட்டத்தில் அனைத்து அம்சங்களிலும் செயல்திறன் எல்லா வகையிலும் தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது என்றும், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் யுகத்தில் இது ஒரு பெரிய முன்னெப்பதும் இல்லாத சூழ்நிலையாகும் என்றும், இது வாரிசுரிமை மற்றும் தலைமைத்துவ திட்டமிடலில் ஏற்பட்ட ஒரு பேரழிவு தோல்வியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அல்ஷியூட் வகை கப்பல் நீர்மூழ்கி கப்பல்களை வழங்குவதிலும், டிரட்நாட் வகை ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதிலும் தொடரும் தாமதங்களை சுட்டிக்காட்டி, சிறிய ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற செலவு குறைந்த அமைப்புகளில் கவனம் செலுத்துவதாகவும் அது தெரிவிக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் ராயல் நேவியின் அல்ஷியூட் கிளாஸ் அணுசக்தி தாக்குதலில் நீர்மூழ்கி கப்பல் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க தலைமையிலான போர் முயற்சியில் ஐக்கிய இராச்சியம் ஒரு முக்கிய பங்கை வகிக்க தயாராக இருப்பதாகவே தோன்றினாலும், அதன் கடற்படை மற்றும் தரைப்படைகளின் கடுமையான வரம்புகள் அந்நாடு செய்யக்கூடிய பங்களிப்புகளின் அளவு குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. கிழக்கு ஐரோப்பியாவில் ஒரு வேளை துருக்கியில் இருந்து தளங்கள் இருந்து யூரோ ஃபைட்டர்களை அனுப்பி சேடோ குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை தொடுப்பதற்கும், நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் டோமஹாக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதற்கும் உள்ள சாத்தியக்கூறு குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. குறிப்பாக அமெரிக்க ஆயுதப்படைகள் பெருகி வரும் கடுமையான வெடிமருந்து பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நிலையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இருப்பினும் பிரிட்டிஷ் ராயல் விமானப்படை ரஷ்யாவில் உள்ள இலக்குகளுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக யுக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் ஏவுகணைகளை நன்கொடையாக வழங்கியதன் மூலம் தனது சொந்த குரூஸ் ஏவுகணை இருப்புகளை பெரும் அளவில் குறைத்துள்ளது என்றும், அதே நேரத்தில் கடற்படையின் இருப்புகளும் மிகவும் குறைவாக உள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. எது எப்படி பார்த்தாலும் ஈரானுக்கு எதிராக தனது 6 சப்மரைன்களை இங்கு பயன்படுத்த வருவது என்பது அது அமெரிக்காவுக்கு ஒரு பலமாகவே பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் தனது கடற்கண்ணுபடி மூலம் இவைகளை அதிக அளவு தாக்கக்கூடிய வல்லமை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம், இந்த 5 தினங்கள் இவர் உள்கட்டமைப்பு மீது தாக்குதல் இல்லை என்று நெய்னா சொல்லப்பட்டாலும் நேற்று மாலையே தாக்குதல்கள் ஆரம்பமாயிருக்கின்றது. இன்னும் குட்டிச்சாத்தான் ஈரான் மீது இதற்கான பதிலடி தாக்குதலை தொடுக்கவில்லை என்பதும் இங்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகின்றது. நான் நினைக்கின்ற இந்த 5 தினங்களும் பெரிய சாத்தான் குட்டி சாத்தான் 2 பேரும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தொடுக்காம இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கிறேன். ஏனெனில் இது ஒரு உள்ளடி வேலை கொண்டும் தங்கி இருக்கின்றது. ஏனெனில் உலக நாட்டுக்கு ஒரு எடுப்புன்னு சொல்லலாம் இல்லை, நாங்கள் அவர்களுக்கு ஒரு அட்வான்ஸாக சொல்லியும் ஈரான் எதையும் கேட்காமல் தன்னிச்சையாக யுத்தத்தை மேற்கொண்டது என்று உலகத்துக்கு சொல்லலாம். இதுவும் ஒரு ராஜதந்திரம் தான். ஏனெனில் நாங்கள் 5 தினங்கள் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கப்படும் என்று சொல்லியும், நானும் என் தம்பி குட்டிச்சாதான் எந்த தாக்குதலும் தொடுக்காம இருக்கிற நேரத்துல ஈரான் சண்டித்தனமாக வந்து எங்க மேல எங்கட தளங்கள் மீது வளைகுடா மீதும் தாக்குதல் தொடுத்து, இஸ்ராயல் மீதும் தாக்குதல் தொடுத்து மிகப்பெரிய அழிவை கொடுத்திருக்கே. இதை இனிய உலகம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு போடு போடலாம் இல்லை. இதுவும் இது அதாவது ஒரு தோத்து போறவன் கடைசியாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மோசமான ராஜதந்திரம். நலகந்திரம் இல்லாது ஒரு மோசமான ராஜதந்திரம். இதை கூட செய்வானுங்கள். ஏன்னால் தோத்து போன எதையும் பண்ணுவான். இது ஒரு புறம் இருக்க, இப்ப இஸ்ராயல் பதுங்குவதும் இதுக்கு பின் இப்ப அவர் உலக நாடெல்லாம் கூப்பிடுறாரு, உலக நாடெல்லாம் வாங்க பாருங்க எங்களுடைய டிமோனா மீது தாக்கிட்டார் என்று நேற்று கூக்குரல் விட்டிருக்கிறார். அது ஏஐயா இல்ல உண்மையானது அது பிறகு பார்ப்போம். அப்ப ஆக எங்களுடைய டிமோனா மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுத்திருக்கிறாரு இவன் ஈரான் பயங்கரவாதிகள். அவங்களுக்கு எதிராக உலக நாடுகள் வர வேண்டும், முற்றுமுழுதாக வாங்க எல்லோரும் மோதுவோம். அவன் அந்த ஹாமித் தலச்சந்தியை மறைச்சு வச்சிருக்கிறான், அதை நாங்க ஓபன் பண்ண பார்க்கணும், வாங்க போங்கன்னு சொல்லி குட்டிச்சாத்தா நேற்று வேர்ல்ட் டீலருக்கெல்லாம் இந்த வேர்ல்ட் லீடர்ஸ் மார்க்கெல்லாம் அவர் காலிங் பண்ணிருக்கிறார். அதை யாரும் கண்டுகொள்ளலை. இதுவும் அவங்களுக்கு சார்பாக என்ன, ஈரான் சும்மா இருக்க மாட்டான். தாடிகள் சும்மா இருக்கிற நோக்கமே இல்லை, எங்க அவன் தலங்காடிக்கிறது. இவங்க பதுங்குறாங்க. இவங்க 5 நாளும் சும்மா பொய்ய சொல்லிக்கிட்டு இப்ப அரக்ஷவரும் சொல்லிருக்கிற பேசுறாங்க. இதுல டபுள் நாடகம் ஒன்று இருக்கிறது. என்னென்றால் இவங்க அந்த 5 நாளும் பேசுவோம்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட நிலைகளை பலப்படுத்துவதாக ஒரு தகவல்.
இங்கேயும் தானே புலிகளும் ராணுவமும் யுத்தம் செய்த போது அரசாங்கம் ஒரு ஓய்வு நிலை தேவைப்பட்டுச்சு. ஒரு 5 நாள் 10 நாள் எடுத்த வரலாறு இருக்குல்ல. இப்ப தொடர்ச்சியாக இந்த அமெரிக்க போர்சஸ்க்கு ஒரு 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 அமைதி தேவைப்படுது, அவங்க ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவைப்படுது இல்ல. 5 நாளைக்கு ஃபுல்லா படுத்தொடங்கலாம், படுக்கணும், ஃபுல்லா தூங்கி எழுப்புவாங்க. பார்க்கலாம் மீண்டும் தொடர்ச்சியாக வருகின்ற செய்திகளை. ஐயோ நாமளும் எதிர்பார்த்தேன், என்னன்னா மண்ணா போச்சுது, கொஞ்சம் அமைதியா போச்சு, நாமளும் உட்கார்ந்து பார்த்தா நெய்னா விடுற மாதிரி தெரியல. பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.